கலைகூறும் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க இருக்கிற நாம் வேத வசனம் லூக்கா 17:32 வாசிக்கிறேன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிப்பு. இந்த தம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது சத்திய வசனங்களிலிருந்து எவ்வாறாக அவர் குறிப்பிட்டு சில காரியங்களை சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போதித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதிலிருந்து தான் பழைய ஏற்பாட்டை அதிகமாய் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவரே பழைய ஏற்பாட்டிலிருந்து எத்தனையோ சம்பவங்களை எடுத்து சொல்லி இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை போதித்தார். அப்படி போதித்த பல சத்தியங்களிலே இது ஒரு முக்கியமான கட்டம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். நீங்க நினைக்கலாம் இதுல என்ன ஒரு தப்பு? திட்டவட்டமா அந்த இடத்துல தூதர்களை அனுப்பி லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் சோதம் குமராவிலிருந்து காப்பாற்றுகிறார். ஒருவேளை கதை தெரியல, அது என்ன ஒரு சம்பவமோ நினைக்கிற உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன். லோத் என்பது ஆபிரகாமினுடைய சித்தப்பா பிள்ளை. அப்படி அவருக்கு ஒரு சகோதரனை போல இருந்த இந்த லோத்து அவருடைய மனைவி 2 பெண் பிள்ளைகளோடு கூட ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் தனியாக ஒரு தேசத்திலே அவர் குடியிருந்தார். அவர் தெரிந்து கொண்ட தேசம்தான் சோதோம் கொமோரா. இந்த தேசம் ஒரு பயங்கரமான தேசமாய், பாவத்திலே பெருகி இருந்த ஒரு தேசமாய் இருந்தது. அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் அக்கினியை கொண்டு என்று நினைத்த நேரத்திலே இவனும் இவனுடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற வேண்டும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவன் எவ்வளவோ ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நீதிமானாய் இருந்தது நிமித்தமாக அவனை அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் செய்தார். மட்டுமல்ல, ஆபிரகாம் ஒரு நல்ல சகோதரனாய் இருந்து அவனுக்காக ஜெபித்தது நிமித்தமாக ஒரு பெரியப்பா ஸ்தானத்தில் இருந்த அவர் அவனுக்காக ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? அப்பா, எப்படியாச்சும் இந்த லோத்து அவன் குடும்பத்தை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி சோதம் குமராவை நான் அழிச்சிட போறேன். அப்போ ஆபிரகாம் கதறாரு, ஐயோ ஆண்டவரே, லோத்து குடும்பம் இருக்கிறாங்களே, அப்பா காப்பாற்ற மாட்டீங்களா? ஒரு 10 பேர் அந்த இடத்துல இருந்தா அந்த ஊரை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா? யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு பட்டணம், அதுல 10 பேர் நல்லவங்க இல்லை. அப்ப எவ்வளவு மோசமான நிலைமையில அந்த ஊர் இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்ற 10 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன். ஆனா 10 பேர் கூட இல்லை. லோத்து, அவன் மனைவி, 2 பிள்ளைங்க, 4 பேர் தான் இருந்தாங்க. ஆகவே ஆண்டவர் அந்த ஊரை அழிக்கணும்னு தீர்மானிச்சு தூதர்களை அனுப்பி இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாரு. அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அழிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல கூட நீதியுள்ள ஆண்டவர் அந்த 4 பேரை கூட காப்பாற்றுறாரு. 4 பேரையும் காப்பாத்தி ஓடுங்க அப்படின்னு சொல்லி உங்க உயிர் பிழைக்க திரும்பி பார்க்காம ஓடுங்க. அப்ப திட்டவட்டமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை திரும்பி பார்க்காம போ. ஆனா அந்த இடத்துல லோத்தினுடைய மனைவி என்ன பண்றா? திரும்பி பார்க்கிறா. திரும்பி பார்த்ததன் நிமித்தமா அவள் ஒரு உப்பு தூணாய் மாறிவிடுகிறாள். ஸோ ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் அந்த எச்சரிப்பை கொண்டு கொடுத்து, ஜாக்கிரதையா உன் வாழ்க்கையில உன்னை நான் ஓட சொன்னா பின்னிட்டு பார்க்காம ஓடு. நீ திரும்பி பார்க்காத. உன் ஜீவனை நீ எப்படி நடத்திக்கலாம்னு நினைக்காத. நான் எதிர்பார்க்கிற வண்ணமா எனக்காக உன் ஜீவனையே நீ பலி கொடுத்தினா அது நித்திய ஜீவனை காக்கப்படும். ஆனா உன் ஞானத்துல உன் அறிவுல நீ ஓடி படைச்சிடலாம் நினைச்சினா அந்த ஜீவன் ஒன்றுகளாக போயிடும் அப்படின்னு அவர் எச்சரிப்பு கொடுத்து அந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு வர நேரத்துல திட்டவட்டமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? லோத்தின் மனைவியை நினைத்துக்கோ. அதுக்கு முந்த வசனத்தை ஒரு நிமிஷம் பார்ப்போம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். ஏன் அந்த நாட்கள் அவ்வளவு பயங்கரமான நாட்களா இருக்க போகுது. திரும்பி பார்க்கறதுக்கு டைம் இல்லாம நீ ஓட வேண்டிய அந்த நாட்கள். அப்ப நீ ஓடி தப்பிக்கிற வழியை தான் பார்க்கணுமே ஒழிய திரும்பி நீ ஒரு நிமிஷம் பார்க்கலாம்னு நினைச்சினா நீ தொலைஞ்சு போயிட்ட, நீ இழந்து போயிட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எச்சரிப்பை கொடுக்குற. நான் சும்மா சொல்ல நினைச்சுக்காத. திரும்பி பார்க்காம போனா ஏதோ விளையாட்டு சொல்ல நினைச்சுக்காத. லோத்தினுடைய மனைவியை ஞாபகம் வச்சுக்கோ. ஆகவே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதெல்லாம் நிச்சயமா அப்படியே எழுத்தளவு நடக்க போறது இல்லை அப்படின்னு லேசா நினைச்சிடாதீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்குறார். ஆனா எனக்கு இதுல இருந்து இன்னொரு ஐடியா என்ன வந்ததுனாக்கா, ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தப்போ சில ஐடியாஸ் வந்துச்சு. என்னன்னா, திரும்பி பார்க்காத.
எத்தனையோ காரியங்களை நம்ம திரும்பி பார்க்காம இன்னைக்கு வாழ்க்கையில் ஓட வேண்டியதாக இருக்குது. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தா முன்னேறி போகவே முடியாது. டிரைவிங் பண்ணுற ஒருத்தன் கார் டிரைவிங் முன்னால் ரியர் வியூ மிரர்னு ஒன்று வைக்கிறாங்க. பின்னால் என்ன வண்டி வருதுன்னு அப்பப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு உதவியான ஒரு கண்ணாடி அங்கே இருக்கும். ஆனால் வண்டியை ஓட்டுறவன் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு பின்னால் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்ட முடியாது. ரோட்டு மேலே தான் இருக்கணும் கவனம். முன்னால் என்ன வண்டி வருதுன்னு தான் பார்க்கணும் மொழியை, பின்னால் என்ன வண்டி வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் முன்னால் ஓடவும் முடியாது, முன்னேறி போகவும் முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் பின்னால் நடந்த காரியங்கள் சம்பவங்களை நினச்சி திரும்பி திரும்பி பார்த்து வண்டி ஓட்டம் நினைக்கவே முடியாது. ஓடி முன்னால் வாழ்க்கையில் ஜெயமாக முன்னேறி போக முடியாது. ஆகவே அப்படி நம்ம எதையெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கலாமா? முதலாவது பாயிண்ட், உங்களுடைய பாவங்களை திரும்பி பார்க்காதீங்க. நீங்க எப்பேற்பட்ட பயங்கரமான பாவங்களை செய்தவங்களா இருந்தாலும் இல்லையா, அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, மறந்து ஆழ்கடல்ல போட்ட இல்லையா. சங்கீதம் 103 அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சொல்றாரு இல்லையா. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறாராம். மன்னிச்சு என்ன பண்றாரு? ஆழ்கடல்ல தூக்கி அடிச்சிடுறாரு. எனக்கு வேண்டவே வேண்டாம் எல்லாத்தையும். என்ன, ஆண்டவரே நம்முடைய பாவங்களை நினைக்க மாட்டேன்னு சொல்றப்போ நம்முடைய பாவங்களை நாமே நினைச்சு கொண்டிருக்கிறதுல என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவோம், if God has forgiven you, learn to forgive yourself. உன்னையே நீ மன்னிக்க நீ கற்றுக்கொள்ளணும். ஐயோ நான் இப்படி பண்ணனேன், நானா இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பண்ணேன், இந்த பயங்கரமான ஒரு தவறு நான் பண்ணனேன். ஒருவேளை உங்கள் புருஷனை விட்டே நீங்கள் போயிருந்துருக்கலாம் இல்லையா, இல்லை புருஷனுக்கு தெரியாமல் சில காரியங்களை நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை மனைவி அப்படி பண்ணியிருக்கலாம், அவன் புருஷன் அப்படி பண்ணியிருக்கலாம், என் மனைவிக்கு தெரியாமல் அந்த காரியத்தை பண்ணேன், தகாத இந்த உறவில் நான் போனேன். பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு தவறாக இருந்தாலும் அந்த தவறை அறிக்கை செய்து அதை விட்டுக்கணும். நான் இப்படி செஞ்சனேன்னு பாவத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. பாவத்தையே நினைச்சிட்டு இருக்கிறது நிமித்தமா நீங்க முன்னேறி போகவே முடியாது. ஆனா சத்துரு ஒரு பயங்கரமான தந்திரசாலி. நம்ம எல்லார குறித்தும் அவன் ஒரு ஃபைல் வச்சிருக்கான். என்ன ஃபைல் தெரியுமா? நம்முடைய பழைய காலத்து தவறுகள், நம்ம செஞ்ச இந்த தவறான காரியங்களை நல்லா பொத்தி வச்சிருக்கான். ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஃபைல் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? அப்பப்போ அந்த ஃபைலை கொண்டு வந்து காட்டி, நீ யார் தெரியுமா, ரொம்ப நல்லவளா, நீ ரொம்ப திருந்துட்டியோ, நீங்கள் அமைதியாக உட்கார்ற நேரம் சில நேரத்தில். ஆகவே தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப். இந்த புத்திக்கு இந்த மனசுக்கு நீங்கள் வேலை கொடுக்காம அப்படி உட்காந்துட்டு சும்மா அடி இடத்தையோ மனசில் வந்ததெல்லாம் யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பழசெல்லாம் கொண்டு வந்து காட்டுவான். தேவையில்லாத காரியங்கள்லாம் கொண்டு வந்து காட்டுவான். தயவு செய்து மௌனமாக அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் பிலிப்பியர் 4:8 சொல்லுது. ரொம்ப அழகான ஒரு வசனம். கடைசியாக சகோதரரை பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டார்கள். தப்பு, பழசு, போன கதை நினைச்சுக்கிட்டு தயவு செய்து நீங்க கெடுறது மட்டும் இல்லாம குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் கெட்டு, மனைவி பிள்ளைங்களுடைய புத்தியை கெட்டு, தேவையில்லாத காரியங்களை நினைச்சு ஏன் நான் இப்படி பண்ணிட்டேன்னு தெரியல, பண்ணிட்டீங்க. மன்னிப்பு கேட்டாச்சு, கர்த்தரும் மன்னிச்சிட்டாரு. யாருக்கு விரோதமாக செஞ்சீங்களோ அவங்களும் மன்னிச்சாச்சு. அதிலிருந்து வெளியில வந்து முன்னேறி போகிற காரியத்தை பார்த்து ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வச்சுக்கணும். பின்னானவைகள் தயவு செய்து மறந்துடுங்க. ரைட். அடுத்தது முக்கியமான காரியம், நீங்க எந்த காரியத்துல தோல்வி அடைந்து உங்களை எந்த காரியம் கீழே தள்ளிச்சோ வாழ்க்கையில, அதை தயவு செய்து உட்காந்து நினைச்சிட்டே இருக்காங்க. பாவங்கள் ஒன்று சில நேரத்துல உங்களை தோல்வி அடை செய்யறது ஒரு காரியமாகும். ஐயோ, இந்த காரியத்தில் நான் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம போயிட்டேனே, கர்த்தருடைய தீர்மானம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த காரியத்தை நான் அது ஒரு பெரிய பாவமாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு கொள்ளை, ஒரு பொய், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் சில காரியத்தை நீங்கள் செஞ்சது நிமித்தமா அது உங்களை கீழே தள்ளியிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த முடிவு நடக்காம இட்ஸ் அ டிஃபீட், அது தோற்று போயிடுச்சு. ஒரு எக்ஸாமே வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பாவம் இருக்குது? எக்ஸாம் எழுதுனீங்க, நீங்கள் பாஸ் பண்ணலை.
ஒருவேளை அதில் பாவம் வந்து நீங்கள் சரியாக படிக்கலை, அதுக்கு உண்டான பிரயாசம் நீங்கள் எடுக்கலை, அது இருக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே நல்லாவே செஞ்சீங்க, நல்லாவே படிச்சிங்க, நல்லாவே ஜெபிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு தோல்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து அதையே நினச்சிக்கிட்டு தோத்துட்டனே. சில பிள்ளைங்க பாருங்க, எவ்வளோ அவசரப்பட்டு சரியான பதில் வர்றதுக்கு முன்னாடி கூட போய் தூக்கு போட்டுக்கிட்டு மருந்தை குடிச்சு கொளுத்திக்கிட்டு செத்து தேவையே இல்லை. என்ன இன்னைக்கு இல்லைன்னா ஒரு எக்ஸாம் நாளைக்கு எழுதிட்டு போகிறோம், அவ்வளோதானே. இது ஒரு பெரிய துக்கத்துக்கான காரியமா? இல்லை. என்ன காரணத்தினாலேயோ உலகத்திலே எவ்வளவோ அநியாயம் நடக்குது. சரி, அதை நம்மளால மாற்ற முடியாது. ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு அந்த தோல்வியை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சாரோ நன்றி. அங்கதான் நமக்கு இருக்க பெரிய பாடம். அதை உட்கார்ந்து நினைச்சு குமுறி அழுதுகிட்டு குட்டிச்சவராகி உடம்பு போய் எல்லாம் நாசமா போறதுக்காக இல்லை. தோல்விகள் வாழ்க்கையில நிச்சயமா வரும். சும்மா வழக்காரன் சொன்னா failure is a stepping stone to success. நீ எந்த அளவுக்கு தோல்வியை அடையிறியோ அந்த தோல்வி உன்னை இன்னொன்னு மேலதான் கொண்டு போகணும். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கழுதை, அந்த ஆடு ரொம்ப வருஷமா அந்த கழுதையை வச்சிருந்தாங்க. அது நல்லா தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அந்த ஆளுக்கு உழைச்சிச்சான். பாவம், நல்ல கழுதை. யோசிச்சு பாருங்க, அது கொஞ்சம் வயசான கழுதையை போயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தாங்க, சி இனிமேல் இந்த வயசான கழுதை நமக்கு வேண்டாம், இந்த கழுதை என்ன பண்ணணும், அவனுக்கு கொல்றதுக்கும் மனசு வரல. ஆனால் என்ன பண்ணணும், தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு தானா சாகட்டும் அப்படின்னு விட்டாங்க. அப்பப்போ வேண்டாத குப்பை மண் அப்படி எல்லாத்தையும் தூக்கி உள்ள கொட்ட இந்த கழுதை நினைச்சிச்சா, ஓ இப்படி நம்ம மேலே தூக்கி, கழுதையே புத்தி இல்லாத ஒரு கழுதைன்னு சொல்லுவோம், அதுக்கு எவ்வளோ புத்தி பாருங்க. ஆனால் நம்ம மேலே மண்ணை கொட்டி நம்ம இப்படி மூட பார்த்து நம்ம காரியத்தை க்ளோஸ் பண்ண பார்க்குறான். அதனால அது என்ன பண்ணுவோம், அந்த மண்ணை அப்பப்போ மேலே கொட்டுறப்பெல்லாம் உளுத்து அப்படி ஆட்டி தள்ளிட்டு அது மேலே ஏறி நின்றுக்குவோம். அப்படியே அந்த மண்ணு மேலே ஏறி நின்று கழுதை மேலே வந்து அந்த கணத்தை விட்டு வெளியே வந்துருச்சான். ஸோ எந்த காரியம் உங்களை அமுக்கி கீழே தள்ளி, எந்த தோல்வி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆகணும்னு நினைக்குதோ அந்த தோல்வியே நீங்கள் ஜெயமாக மாற்றிக்கலாம். துக்கமான காரியங்களும் கசப்பான காரியங்களும் நினைக்கக்கூடாது. வெற்றிகளை பார்த்து இது என்னுடைய தைரியம், என்னுடைய சாமர்த்தியம் சொல்லாதீங்க. எப்பவும் ஜெயத்துக்கு காரணம் கர்த்தர். அந்த மாதிரி நீ அவருக்கு மட்டும் செலுத்துங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பான பிதாவே, உம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழ்ந்த பொழுது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதில் எங்களுக்கு எத்தனையான பாடங்கள் அனுப்புகிறேன். லோத்தின் மனைவி போல் நாங்களும் பின்னிட்டு பார்த்து ஒரு உப்பு தூளாய் மாறி நீர் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் மறந்துவிட்டு, அப்பா நல்ல பங்கு இழந்து விட்டு முன்னேறி செல்லாமல் பின்தங்கி போய் அநேகருக்கு கர்த்தாவே ஒரு சாபக்கேடாய் நாங்கள் மாறாதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஒரு ஆலோசனைகள் கொடுத்த கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நடந்த துக்கமான காரியங்கள், தோல்வியான காரியங்கள், ஆண்டவரே கசப்பான காரியங்களை நாங்கள் மறந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். திரும்பி பார்க்காத படிக்கிறாச்சா அப்பா, நன்மையான காரியங்கள் நடந்திருந்தாலும் அதற்கு நாங்கள் எங்களையே கர்த்தாவே மெச்சிக்கொள்ளாத படிக்க நீர் செய்த கிருபை என்று சொல்லி உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி முன்னேறி செல்ல எங்களை வழி நடத்தும். உங்களுடைய சத்தியம் ஒரு நாளும் பொய்யாகாது ராஜா. சீக்கிரமாக எங்கள் வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரி அவர்கள் வெளியிட்ட ஒரு விசுவாசியின் அன்றாட அறிக்கை புத்தகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும், ஒலிப்பேழை தமிழ் ஆங்கிலம் கூடுதலாக ஹிந்தியிலும் கிடைக்கும். இப்புத்தகங்கள் மற்றும் MP3 கிடைக்கும் இடம் ELS புத்தக நிலையம், புரசைவாக்கம், சென்னை 7. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: திருமதி எப்சிபா குணாலன், 209/4A, ரோகிணி ஃபிளாட்ஸ், திருமங்கலம், அண்ணாநகர் மேற்கு, சென்னை 101. தொலைபேசி எண் 9840306986.
அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் கிறிஸ்தவ பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். மெய்யாகவே நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். அவரை போல ஒரு நேர்த்தியான ஆண்டவர் நமக்கு கிடைத்திருப்பது எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மேலாக மகா பெரிய ஆசீர்வாதம், பிரதான ஆசீர்வாதம் என்றே சொல்லுவேன். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையால் கொண்டு வந்திருக்கிற இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். A Believer's Daily Confession, ஒரு விசுவாசியின் அன்றாட அறிக்கை. இந்த புஸ்தகம் என்னுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினால் என் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சொல்லுவேன், எத்தனையோ 1000 காப்பீஸ், தமிழில் 8000, இங்கிலீஷில் 9000 காப்பீஸும் கர்த்தருடைய கிருபையில் போயிருக்கு. உலகமெங்கும் சென்று அநேகர் எப்படியாய் தங்களுடைய நன்மை அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அதை இப்பொழுது புதிதாக ஒரு சிடியாகவும் கொண்டு வந்திருக்கிறேன். MP3 ஃபார்மேட் என்று சொல்லுவோம். இதிலே ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி 3 இருக்கிறது. ஆகவே நீங்கள் 3 மொழிகளிலையும் கேட்டு பயனடையலாம். உங்கள் காரில் போட்டுக்கொண்டு நெடுதூரத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது சத்தியத்தை கேட்டுக்கொண்டே செல்லலாம். அதை பின்னாக நீங்கள் சொல்லுவதற்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ஒவ்வொரு அறிக்கையும் செய்த பின்பு டைம் கொடுத்து அடுத்ததை சொல்லுகிறேன். ஆகவே சத்தியத்தை சொல்ல 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 நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு செல்ல, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை நடத்த, அவருக்கு உகந்த ஒரு ஜாதியாய் ஜீவிக்க சத்தியம் நமக்கு உதவி செய்யும். ஆகவே தயவு செய்து இந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு, உங்களுக்கு இஷ்டமானா நீங்கள் காணிக்க கொடுக்கலாம், உங்களுக்கு இஷ்டமில்லையா தாராளமாக இலவசமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு பயனடையும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே செய்திக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஸோ நம்முடைய சத்துருக்கள் நீங்கவும், சத்துருக்களோடு நமக்கு சமாதானம் உண்டாகவும் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன வந்துச்சு? என் சத்துரு யாருன்னு அவருக்கு தெரியும். அவரை எப்படி இந்த காரியத்திலேருந்து என்னை விடுவிக்க முடியும்? ஒருவேளை உங்கள் சுயத்தில் பல கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். ஆனால் வசனம் ஒரு காரியத்தை சொன்னதுன்னா அது நிச்சயமே. அப்போது இந்த இடத்துல சத்துருக்களோடு சமாதானமாகும்படியாகவும், சத்துருக்கள் நம்மக்கிட்ட வந்து சரணடைந்து நம்முடைய பிரச்சனைகள் தீரவும் ஒரே ஒரு வழி. அது என்னவா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது என்றால் என்ன? இன்றைக்கு உலகத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு புருஷ மனைவி உறவை எடுத்துக்கோங்க, இல்லை பிள்ளைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவை எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருத்தர் மேலே நமக்கு ரொம்ப பிரியம்னு வச்சுக்கோங்க. டாடி மேலே ரொம்ப இஷ்டம் சில பிள்ளைங்களுக்கு, சில பிள்ளைங்களுக்கு மம்மி தான் ரொம்ப இஷ்டம், சிலவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரியம். ஒருத்தவங்கக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறோம், அவங்க மேலே எனக்கு ரொம்ப ஆசைன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறத போய் கேட்டுக்கிறோம். உங்கள் பேர் என்னன்னு கேட்குறோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறோம், உங்கள் பர்த்டே என்னன்னு போய் கேட்போம், உங்களுக்கு பிரியமான கலர் என்னன்னு கேட்போம். பலவிதமான கேள்விகளை கேட்டு அந்த நபருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு மனைவி புருஷன் உள்ளத்தை எடுத்துக்கோங்களேன். திருமணம் ஆகிற அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சுருதா நமக்கு? இல்லை, அது நன்மையோ தீமையோ போக போக தான் தெரியுது. ஐயோ இப்போ ஏற்பட்ட கோவக்கார அவருன்னு சொல்கிறோம். அப்பா முதல் அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு அவர் யாருன்னு அப்படின்னு சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நாட்கள் செல்ல 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 என்ன பண்ணுறோம்? ஒருத்தரை குறித்து ஒருத்தர் தெரிந்து கொண்டு அவருக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு இதுனா பிடிக்கவே பிடிக்காது. சமீபத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருந்தேன் ஒரு வாரத்துக்கு. அப்போது அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஊழியத்துக்காக போயிருந்தப்போ அவள் வீட்டில் தங்கிட்டு இருந்தப்போ ஒரு சட்னி அரைக்கிறதுனா கூட சொல்கிறா, ஐயோ என் புருஷனுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்காது, என் புருஷனுக்கு சட்னியை கட்டாயம் தாளிக்கணும், ஐயோ அவங்களுக்கு காலையில் இப்படி பண்ணிடணும், காஃபி இப்படி இருக்கணும், சாப்பாட்டில் அவங்களுக்கு இது இப்படி, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த புருஷனை பற்றி சொல்லி சொல்லி நான் சொன்னேன், அம்மா நீ சோறாக்குறியோ இல்லையோ, ஆனால் உன் புருஷனை மூச்சுக்கு 32 தடவை இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கி அம்மா அப்படின்னு நினச்சி அவளை கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தேன். யோசித்து பாருங்கள். அப்போ ஒருத்தவங்க மேலே பிரியம்னா அவங்கள எப்படியெல்லாம் திருப்தி பண்ணலாம், அவங்க உள்ளத்தை எப்படி நம்ம பக்கமாக திருப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம்ல. அதைத்தான் ஆண்டவர் இங்கே விரும்புகிறார். யார் எழுதின வார்த்தைகள்? நீதிமொழிகள். மகா பெரிய ஞானி சாலமன். ஆனால் கடைசியில் அவனே கோட்டை விட்டான்.
அவன் பிரியமாக இருந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் பெண்கள் பின்னால் போய் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் எவ்வளோ விலையேற பெற்ற வார்த்தைகள் பாருங்கள். அவனுடைய தப்புலேருந்து நம்ம கற்றுக்கிடுறோம். ஸோ இந்த இடத்துல சொல்லுது ஒருவனுடைய வழிகள். சரி, அப்போ இந்த கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியும்னு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பாருங்களேன். யார் பைபிளை திருப்போங்களேன், எல்லார் பைபிளையும் எதை தெரியுமா அண்டர்லைன் பண்ணி வைப்போம்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை மாத்திரம் நம்ம அழகாக ரெட்டில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் அவருக்கு என்ன பிரியம், எதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லை, அதை என்றைக்குன்னா கொஞ்சம் குறித்து வச்சுருக்கீங்களா? அதை நீங்களும் ஒரு ஹோம்ஒர்க்காக செய்யுங்களேன். வேதத்தை வாசிக்க 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 இந்த நேசர், இந்த ஆண்டவர், இந்த ராஜாதி ராஜா, எனக்காக உயிர் கொடுத்த என் மணாளன், அவருக்கு என்ன பிடிக்கும்? என்னைக்காச்சும் ஏசப்பா கிட்ட போய் கேட்டுருக்கீங்களா, டாடி உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும், உங்கள் இதயத்துக்கு பிடித்தமான காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? மற்ற காரியத்துக்கெல்லாம் போய் உட்காருவோம், ஃபாஸ்ட் பண்ணி உட்காருவோம். என்னத்துக்கு? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, உனக்கு காரியம் நடக்கணுமா, ஒரே வழி, அவருக்கு நீ பிரியமாயிரு. தயவுசெய்து இந்த ரகசியங்களை நம்ம தெரிந்து கொண்டா வாழ்க்கை இன்றைக்கி நமக்கு எவ்வளோ சுலபமாக ஓடும். அப்பேற்பட்ட இந்த ஆண்டவர் எதை தான் விரும்புகிறாராம்? சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு போகிறேன், ஒவ்வொன்றையும் எடுத்து வாசிக்க எனக்கு டைம் இல்லை. சங்கீதம் 11:7 பாருங்கள், 33:5 பாருங்கள், 45:7, 10, 11 பாருங்கள், 69 சங்கீதம் 30, 31 வசனத்தை பாருங்கள். ஒவ்வொன்றுத்துலேயும் கர்த்தர் எவ்வளவாய் நீதியை விரும்புகிற ஒரு தேவன் வசனம் சொல்லுது. அவருக்கு நீதி மேலே தான் அவ்வளோ தாகம். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அநியாயம் செய்து அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. ஸோ தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் நீதி இல்லாத காரியங்கள் என்ன இருக்குது நிதானிச்சு பாருங்கள். இந்த காரியம் நான் செய்கிறது தப்பு, ஆனாலும் தொடர்ந்து செய்வீங்க. ஏன் தெரியுமா? உடனே ஆண்டவர் உங்களை அடிச்சிடல. நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன், எத்தனையோ காலமாக இப்படி தான் திருட்டு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் நான் எல்லாம் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் நான் அநியாயம் பண்ணி சம்பாதிச்சிட்ருக்கேன், என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் ஆகலையே, நல்லா தான் இருக்கேன். தயவு செய்து உங்களே ஏமாற்றிக்காதீங்க. நிச்சயமாக அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். வசனம் சொல்லுது, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கு. நிச்சயமாக அந்த பாவம், the sin will find you out. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டுவீங்க. மாட்டினீங்கன்னா படுவேதனையாக போயிடும். ஸோ தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வழிகள் எல்லாவற்றிலேயும் அப்படி என்னங்க வழிங்க? நேற்று ராத்திரி கூட ஒரு வாலிப பிள்ளை ஃபோன் பண்ணி என்னை கேட்டார், ஆண்டி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் ஜெபத்தில் கொடுக்குறாரு, அந்த வசனத்துக்கு என்ன ஆண்டி அர்த்தம் அப்படின்னு கேட்டா. தயவுசெய்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா அந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகுது. எப்படி தெரியுமா? கமா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் கமா வந்து 6ஆம். அப்போ அவர்கிட்ட சொன்னேம்மா, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு மட்டும் நின்றுடாதம்மா, அதைத்தான் கர்த்தர் கொடுத்தாருன்னு. தயவுசெய்து அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசின்னு சொன்னேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து கமா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். வேதத்தை வாசிக்கிறப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட வாசிக்கணும். சும்மா எடுத்தோட சுய புத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோட அப்படி இல்லை. கொஞ்சம் நிதானமாக எந்த வார்த்தையை நீங்கள் அழுத்தி